ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் ரொம்ப டேஸ்ட்டாக உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணணும். அப்புறம் ஒரு வாணலி வைக்கணும். அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் ரவை எடுத்து அதில் போடணும். அதில் எண்ணெய் விட வேண்டாம், நெய் விட வேண்டாம். வெறும் வாணலியில் ரவையை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இது கைவிடாமல் கொஞ்சம் வறுக்கணும். கொஞ்சம் விட்டோன்னா அது செவந்து போயிடும். அதனால் அப்படி நல்லா வறுக்கணும். ரொம்ப செவக்க வேண்டாம், ஆனால் நல்லா வாசம் வரணும். அப்போ தான் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். ரவைக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அது வர வரைக்கும் கண்டிப்பாக வறுக்கணும். மெதுவாக வறுப்போம். நல்லா வறுப்படுது. கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது, இருந்தாலும் இன்னும் வாசனை வரல. வாசம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வாசம் வந்தாச்சு. இதை ஒரு பிளேட்லேயோ பவுல்லையோ மாற்றி வச்சுட்டு வேறு ஒரு வாணலி வச்சு உப்புமா தாளிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் என்னெல்லாம் போடணும்? கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போடணும். இது ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு பருப்பெல்லாம் செவந்து வரும்போது ஒரு வெங்காயம் நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை நறுக்கி போடலாம். இப்போ 3த்தையும் போட்டு வதக்குவோம். நல்லா வதங்கும் போதே கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்து அது போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். உருவி போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்குவோம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு பங்குக்கு 1.5 பங்கு ரவை, 1 கப்னா 1.5 கப் தண்ணி ஊற்றினா போதும். 2 கப் வேண்டாம். இது கொஞ்சம் உதிரியாக கிண்டணும், அதனால் 1.5 கப் தண்ணி போதும். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா மலைன்னு கொதிச்சிடணும். உப்மான்னு பேரை கேட்டாவே ஓட்டம் எடுக்கிறவங்கெல்லாம் உப்மாவான்னு சாப்பிட ஓடி வருவாங்க. அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்மா. நான் சொல்கிறது சும்மா இல்லைங்க, நிஜம்தான். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ரவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டணும். நம்ம 1.5 பங்கு தான் தண்ணி வச்சுருக்கோம், அதனால் சிம்மில் வச்சு நிதானமாக கிண்டணும். நல்லா ஏற்கனவே ரவை வறுத்ததுனால அது நல்லா வெந்துடும், கவலைப்பட வேண்டாம். இப்போ நல்லா போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா கிளறுவோம். தண்ணியில் நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே 1.5 பங்கு தான் தண்ணி ஊற்றுனதுனால அது சீக்கிரமாகவே தண்ணியெல்லாம் சுண்டிடும். இப்போ நல்லா உதிரியாக கிண்டிடணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா உதிரியாக கிண்டிடணும். நல்லா பூவாக வந்துடும். அதுவாகவே நல்லா உதிரியாக வந்துடும். நல்லா வறுத்துருக்கோம்ல, அதனால் அந்த வாசத்தோடு நல்லா உதிரியாக வந்துடும். இது சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண, நல்லா உதுத்துப்போம். உதுத்து விட்டுட்டு பாருங்கள், இன்னும் நல்லா கிண்டணும். தண்ணி சத்தே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா உதிரி ஆக்கிடணும். அதுக்கப்புறம் துருவின தேங்காய் எடுத்து போட்டு எவ்வளோ தேவையோ, இந்த 1 கப்புக்கு நல்லா 1/4 மணி தேங்காய் போடலாம். நல்லா துருவி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தேங்காய், பழைய தேங்காய்லாம் போடக்கூடாது. நல்லா போட்டு அதையும் சேர்த்து கிண்டி நல்லா எல்லாமே ஒன்று போல் கிளறிட்டு அவ்வளோதான், சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி உப்புமா எடுத்து வச்சுட்டு அது மேலே சர்க்கரை போட்டு ஒரு வாழைப்பழத்தையும் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு. இது அப்படிலாம் வேண்டாம், நீங்கள் இதுவே போதும். இது வெறும் சர்க்கரை கூட போட்டுக்காமல் சாப்பிட்டாவே இந்த உதுத்த உப்புமா இந்த தேங்காய் பூவோட நல்லா சாப்பிடும்போதே நல்லா வாசமாக நல்லா இருக்கும்.
டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சக்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நிறையலாம் சக்கரைலாம் போடணும் இல்லை, சும்மா அந்த உப்பு உரப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். உப்புமா வாசத்துக்கே பாருங்கள், உங்கள் வீட்டு குழந்தைங்க ஓடி வருவாங்க. செய்யும் போதே எக்ஸ்ட்ரா ரவை போட்டுக்குங்க. சரியா? பாய்.